வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில தமிழக அரசு அதிகாரிகள் தான் வேலை செய்ய போறாங்க. அப்புறம் ஏன் நாம ஏன் பயப்படணும்? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில தமிழக அரசு அதிகாரிகள் தான் வேலை செய்ய போறாங்க. அப்புறம் ஏன் நாம ஏன் பயப்படணும்? அதாவது அரசு அதிகாரிகள் வேலை செய்வதில் தேர்தல் ஆணையம் அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த அதிகாரிகள் அங்கிருந்து வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கறாங்க. இப்ப மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்காருன்னா அவருக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு போட முடியாது. மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த ஆணையர் தான் உத்தரவு போட முடியும். அதுதான் உங்களுக்கு தெரியும். கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவருடைய யாருடைய கட்டுப்பாட்டில் போறாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் இப்ப நாங்க போனா சகஜமா நின்று பேசுவாங்க, எந்திரிச்சு நின்று பார்ப்பாங்க. தேர்தல் நேரத்தில் நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணா என்ன செய்வாங்க? உட்கார்ந்து மனுவாங்க. ஆக தேர்தல் களம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் முழுமையாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடறாங்க. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை பொறுத்தவரை டெல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, மாநில தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுவதை செய்யக்கூடிய இடங்களில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் எப்படி பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டதோ அந்த சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்த கருத்துக்களை முன்னெடுத்திருக்கின்றார். அதனால உங்களுக்கு நல்லா தெரியும், சீனியர் நீங்க. மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரி ஒரு ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்காரு ஒரு தொகுதிக்குன்னா, அவர் ஒரு ஆர்டிஓவா இருப்பாரு. அவர் யார் சொன்னா கேட்பாரு. கீழே இருக்கிற சத்துணவு அமைப்பாளர் பூத் லெவல் ஆபீசரா இருப்பாங்க. அவங்க கூட தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஒரு பிடிஓ இருப்பாங்க, அவங்க பிளேயிங் ஸ்குவாட்ல இருப்பாங்க. அப்ப அமைச்சர் எம்எல்ஏ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த தேர்தலுக்கான நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள். தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவு போடுதோ அந்த பணிகளை செய்யக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க. ஆகையால் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை பொறுத்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய பணிகளை செய்யக்கூடிய அதிகாரிகளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆகையால் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது பீகாரை போல நடந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.